திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இப்படி எந்த ஊரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, டிபேட்டே தேவையில்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு ரியல் எஸ்டேட் ஃபீல்ட ஆள போறது நம்ம திருச்சி தான். கோயம்புத்தூர்ல டீசென்டான ஒரு பிளாட்டை 1500 ரூபாயில இருந்து 3000 வரைக்கும் சதுரடி வாங்க முடியும். அதே மதுரை அண்ட் சேலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஆனா திருச்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் 700 ரூபாய்க்கே நல்ல ரெசிடென்ஷியல் பிளாட் உங்களால வாங்க முடியும். இதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், எதை பேஸ் பண்ணி இருக்கும் தானே கேக்குறீங்க. பஞ்சப்பூர், பஸ் டெர்மினஸ், ஐடி பார்க், டைடல் பார்க், ரிங் ரோட்ஸ் இப்படி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் திருச்சியை நோக்கி படம் எடுத்துக்கிட்டே. திருச்சியில நீங்க இன்வெஸ்ட் பண்ற பிளாட்ஸோட பிரைஸ் அடுத்த 4 இருந்து 5 வருஷத்துக்குள்ள டபுள் ஆயிடும்ன்றதுல 100% கேரண்டியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டாவும், காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மியாவும், சேஃப், ஸ்டடி அண்ட் ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன்ஸ் கேரண்டி. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஆல்ரெடி பீக் ஆயிடுச்சு. மதுரை அண்ட் சேலம்ல ஆல்ரெடி ஸ்டாச்சுரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனா திருச்சியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்ட் டைமிங், பெர்ஃபெக்ட் பிரைசிங் அண்ட் பெர்ஃபெக்ட் பொட்டன்ஷியலோட டெவலப் ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் வந்துட்டா வெறும் மேப்பையும் ப்ராக்சிமிட்டி மட்டும் பார்க்காம கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Tier 2 சிட்டிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருச்சி தான் அடுத்த 5 இருந்து 10 வருஷத்துக்கு மிகச்சரியான ஒரு ஆப்ஷன். திருச்சியில எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் பாக்ஸ்ல திருச்சின்னு டைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டீடைல் அனாலிசிஸ ஷேர் பண்றோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க விஷன் ப்ராப்பர்ட்டிஸோட ஆன்லைன் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.